வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். வீடமைப்பு வசதிகளை மேம்படுத்தி குறைந்த வருமான குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் வீட்டு வசதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மொத்தமாக 31,000 வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. இதுகுறித்து வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் எம் சுனில் ரணசிங்க தெரிவித்ததாவது, இந்த திட்டத்தில் 6 அமைச்சுக்கள் இணைந்து செயல்படுகின்றன. இதில் 25,000 வீடுகள் குறைந்த வருமான குடும்பங்களை இலக்காக கொண்ட நேரடி உதவி திட்டத்தின் கீழ் கட்டப்பட உள்ளன. வீட்டு உதவி திட்டத்தின் கீழ் 10,000 குடும்பங்களுக்கு ஆதரவு வழங்க 10 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வீடு நிர்மாணிக்க 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்த திட்டம் ஜனவரி 16 யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில், இதன் 2ஆம் கட்டம் ஜனவரி 28 அன்று காலையில் பிரதமரின் பங்கேற்புடன் தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் பிப்ரவரி 25 13 மாவட்டங்களில் 1,500 குடும்பங்களுக்கு மொத்தமாக 1,5 பில்லியன் நிதி வழங்கப்பட்டு 1,500 வீடுகள் நிர்மாணிக்க உதவி செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். முதற்கட்ட பண பரிவர்த்தனைகளில் ஏற்கனவே விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும், 10,000 குடும்பங்களுக்கு உதவி வழங்கும் இலக்கு 2026 ஆண்டு நவம்பர் மாதத்துக்குள் நிறைவேற்றப்படும் என அமைச்சர் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார். தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 2025 ஆண்டுக்கான காப்போத்த சாதனதர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்காக அவசர தொலைபேசி இலக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. நாட்டில் சீரற்ற வானிலை நிலவு நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தொலைபேசி இலக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. சீரற்ற வானிலை அல்லது பேரிடர்களால் பாதிக்கப்படக்கூடிய பரிசாத்திகள் அவசர தொடர்பு எண்களின் ஊடாக அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மாணவர்களின் உடனடி பாதுகாப்பில் கவனம் செலுத்தும் வகையில் சாதனதர பரீட்சை காலத்தில் பேரிடர் அல்லது சீரற்ற வானிலை காரணமாக அவசர நிலைகளை எதிர்கொள்ளும் பரிசாத்திகளுக்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் 117 என்ற அவசர தொலைபேசி எண்ணை திறந்துள்ளது. மேலும் வேறு நிலையான தொலைபேசி இலக்கங்களும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தினால் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி அவசர கால சூழ்நிலைகளை முறைப்பாடு அளிப்பதற்காக 011 366 8020 மற்றும் 011 366 8100 மற்றும் 011 366 8013 மற்றும் 011 366 8010 ஆகிய எண்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரமற்ற நிலக்கரி ஒப்பந்தத்தால் 767 மில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை நாடாளுமன்றத்தில் காட்டியுள்ள போதிலும், இதனால் நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இந்த கருத்தை வெளியிட்ட முன்னாள் அமைச்சர் மேலும் கூறியதாவது, தரமற்ற நிலக்கரியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பதில் ஏற்பட்ட இழப்பை மட்டுமே மின்சார சபை சுட்டிக்காட்டியுள்ளது. தரமற்ற நிலக்கரியால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட சேதம் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக சாம்பல் சுற்றுச்சூழலுக்கு சேர்ப்பதால் ஏற்பட்ட இழப்பு, நுரைச்சோலியை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்பு அல்லது மின் உற்பத்தி நிலையத்தில் ஏற்படக்கூடிய எதிர்கால பாதிப்பு, மின்வெட்டால் ஏற்படும் இழப்பு ஆகியவை கணக்கிடப்படவில்லை. சர்ச்சையை ஏற்படுத்திய இந்த சம்பவத்துக்கு அரசாங்கம் தனது பதிலை தொலைத்து விட்டதாகவும், இது சமீபத்திய வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய மோசடி மற்றும் சேதம் என்று அவர் சுட்டிக்காட்டினார். 2016 ஆண்டு ஜனவரி 1 அல்லது அதற்கு பின்னர் அரச சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட ஊழியர்களுக்கு ஓய்வூதிய உரிமைகளை வழங்குவது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் ஆலோக பண்டார இது தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். குறித்த சுற்றறிக்கையில் 2016 ஆண்டு ஜனவரி 1 அல்லது அதற்கு பின் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்ட அனைத்து உத்தியோகத்தர்களினதும் நியமன கடிதங்கள் திருத்தப்படும். அதன்படி குறித்த நியமன கடிதங்களில் இந்த நியமன ஓய்வூதியத்துடன் கூடியது என்று, மேலும் நீங்கள் விதவை மற்றும் அனாதை பிள்ளைகள் ஓய்வூதிய திட்டத்திற்கும் விதவை கணவர் மற்றும் அனாதை பிள்ளைகள் ஓய்வூதிய திட்டத்திற்கும் பங்களிக்க வேண்டும். அரசாங்கத்தினால் அவ்வப்போது நிர்ணயிக்கப்படும் முறைக்கு அமைய நீங்கள் அதற்கான பங்களிப்பு பணத்தை செலுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர எதிர்காலத்தில் அரசு சேவையில் இணைத்துக் கொள்ளப்படும் உத்தியோகர்களின் நியமன கடிதங்களிலும் ஓய்வூதிய உரிமைகள் வழங்கப்படும் என அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுக்கு அமைய அமைச்சரவையின் அனுமதியுடனே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
போலீஸ் அதிகாரிகள் போல் நடித்து சில கும்பல்கள் பொதுமக்களை ஏமாற்றி மோசடியாக பணம் பெற்றுக் கொள்வது தொடர்பாக போலீசார் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பில் கிடைத்த பல முறைப்பாடுகளின் அடிப்படையில் குற்றவியல் விசாரணை திணைக்களத்தின் கணனி குற்ற விசாரணை பிரிவினரால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்விசாரணைகளின் அடிப்படையில் இதுவரை பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டெட்பா சூறாவளியினால் இடைநிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு வரையான மீனக்கையா இரவு நேர நகரங்களுக்கு இடையிலான கடுகதி தொடர்ந்து சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இலங்கை புகையிரத சேவைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று 23ஆம் தேதி முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து மட்டக்களப்பு வரையும், இன்று முதல் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு கோட்டை வரையும் வழமை போன்று தினசரி சேவை ஆரம்பமாக உள்ளது. கொழும்பு கோட்டையிலிருந்து இரவு 7 மணிக்கும் மட்டக்களப்பிலிருந்து இரவு 8 மணிக்கும் குறித்த தொடர்ந்து புறப்படும். அத்தோடு மீனக்கையா புகையிரதத்தில் குளிரூடப்பட்ட முதல் வகுப்பு பெட்டி மற்றும் 2ஆம் வகுப்பு படுக்கை ஆசனங்களை கொண்ட 2 பெட்டிகள் இதில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா பரங்கி ஆற்று பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக ஈச்சங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. அதிகாலையில் பரங்கி ஆற்று பகுதிக்கு சென்றவர் வீடு திரும்பாத நிலையில் குடும்பத்தவர் அயலவர்களுடன் இணைந்து தேடுதலில் ஈடுபட்ட நிலையில் ஆற்றினுள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பரங்கி ஆற்று பகுதியை சேர்ந்த 44 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதேவேளை குறித்த நபர் வன விலங்குக்காக வைக்கப்பட்ட சட்ட விரோத மின்கம்பியில் சிக்குண்டு இறந்துள்ளாரா என்பதன் அடிப்படையிலும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மீட்கப்பட்ட சடலம் வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் இன்று உடற்கூற்று பரிசோதனை இடம்பெறவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பானம பகுதியில் பானம குளத்துக்கு அருகில் காட்டு யானை தாக்குதலுக்குள்ளாகி நபரொருவர் உயிரிழந்துள்ளார். யானை தாக்குதலினால் நபர் பலத்த காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் பானம தெற்கு பகுதியை சேர்ந்த 71 வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் குளிப்பதற்காக பானம குளத்துக்கு சென்றுவிட்டு தனது விவசாய நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வாடிக்கு திரும்பிக் கொண்டிருந்த போதே யானை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பானம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எங்குராங்கொடை பழனறுவை பிரதான வீதியின் கதமுன பகுதியில் நேற்று காலை கார் ஒன்று மோட்டார் சைக்கிள் மோதி இடம்பெற்ற விபத்தில் 2 பெண்கள் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் மெதிகிரிய பகுதியை சேர்ந்த 45 மற்றும் 50 வயதுடைய 2 பெண்களை படுகாயமடைந்துள்ளனர். விபத்தை ஏற்படுத்திய கார் அவ்விடத்திலிருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்த 2 பெண்களும் அந்த நேரத்தில் நோயாளியொருவரை பார்ப்பதற்காக பழனறுவை பொது வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. விபத்தில் படுகாயமடைந்த பெண்கள் பழனறுவை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சிசிடிவி காட்சிகளின் ஊடாக விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பி சென்ற காரை கண்டறிய எங்குராங்கொடை போலீசார் விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வெளிநாட்டு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கடத்தி வர முயன்ற இலங்கையர் ஒருவர் நேற்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 12 பகுதியை சேர்ந்த 34 வயதுடைய வர்த்தகர் என்றும் இவர் நேற்றைய தினம் அதிகாலை 3:50 மணியளவில் துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான AK 654 என்ற விமானம் மூலமாக கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். சந்தேக நபர் கொண்டு வந்த 3 பயண பொதிகளை விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் சோதனையிட்ட போது அந்த பொதிகளுக்குள் மிகச் சூட்சமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 60 லட்சம் ரூபாய் பெறுமதியான மென்செஸ்டர் ரக 40,000 சிகரெட்டுகள் அடங்கிய 200 கார்ட்டூன்களை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் மேலதிகமான விசாரணைகளுக்காக சந்தேக நபர் நேற்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை துறைமுகங்களை தேங்கியுள்ள 2000 இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களை விடுவிக்குமாறு வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. வாகன இறக்குமதி தொடர்பான பரிந்துரைகள் அடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடுவதற்கு முன்னரே இந்த வாகனங்கள் பதிவு செய்யப்படாமையினால் அவற்றை விடுவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் செயலாளர் பிரசாத் குலதுங்க ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார்.
இந்த வாகன தொகுதிக்கான அனைத்து கொடுப்பனவுகளும் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டதாகவும் வாகனங்களை விடுவிப்பதற்கான நிபந்தனைகளில் ஏதேனும் சலுகைகளை வழங்கியாவது அவற்றை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இதன் மூலம் அரசாங்கத்துக்கு உரிய வரி வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வாகனங்களை விடுவிக்க முடியாமல் போயுள்ளதனால் புதிதாக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை நிறுத்தி வைப்பதில் இட நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். நாட்டில் நிலவும் மழையுடன் கூடிய வானிலை காரணமாக 8 மாவட்டங்களுக்கு மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை 8:30 மணி முதல் இன்று காலை 8:30 மணி வரை குறித்த எச்சரிக்கை அமலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையிலும் மழை பெய்வதற்கான சாத்தியம் காணப்படுகின்றது. மத்திய மற்றும் சப்ரமுக மாகாணங்களிலும் களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. மலைநாட்டு மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். நிலவும் மழையுடனான வானிலையை தொடர்ந்து மரக்கறிகளின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தில் 1 கிலோகிராம் கோவா 120 ரூபாய்க்கும் 1 கிலோகிராம் கேரட் 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. லீக்ஸ் 1 கிலோகிராம் 190 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோகிராம் 110 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சமகாலத்தில் நிலவும் வெப்பமான காலநிலை காரணமாக சிறுவர்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 2 முறையாவது குளிக்க வேண்டும் என்று கொழும்பு லேடி ரிஜ்வே மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். இந்த நாட்களில் காலையிலும் மாலையிலும் தலா 20 நிமிடங்கள் சிறுவர்கள் குளிப்பதே பொருத்தமானது என அவர் கூறியுள்ளார். பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் சூரியனின் உச்சம் காரணமாக வெப்பமான வானிலை நாட்டை பாதிக்கும். இந்த வானிலை காரணமாக அதிகப்படியான நீர் மற்றும் உப்பு இழப்பு சக்தி ஏற்பட்டால் சிலர் தங்கள் உயிரை கூட இழக்க நேரிடும் என அவர் வலியுறுத்தினார். உடலில் இருந்து அதிகப்படியான நீர் மற்றும் உப்பு இழப்பு வெப்ப பக்கவாதத்துக்கு வழிவகுக்கும். இந்த நிலை நீரிழப்பு காரணமாக ஏற்படுகிறது. பாடசாலை விளையாட்டுப் போட்டிகள், மரதன் மற்றும் புத்தாண்டு விளையாட்டுகள் இந்த நாட்களில் நடத்தப்படுகின்றன. எனவே இந்த போட்டிகளில் பங்கேற்கும் அனைத்து இளைஞர்களும் முதியவர்களும் ஏராளமான தண்ணீர் மற்றும் திரவங்களை குடிக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.